அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. விஷஜந்துக்கள், விஷஜுரங்கள், லிவர் பகுதியில் மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக முக்கியம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். பாஸ்போர்ட் இல்லாத சிம்ம ராசிக்காரர்கள் பாஸ்போர்ட் எடுத்து வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் துணைவியாருடைய தேகாரக்கியம், கணவனாக இருந்தால் மனைவியுடைய தேகாரக்கியம், மனைவியாக இருந்தால் கணவனுடைய தேகாரக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்தில் இருந்த அத்தனை விஷயங்களும் அனுகூலத்தை தரும். பெற்றோர் பெரியோருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சித்திரைக்கு பிறகு பெரிய பொறுப்புகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு காணப்படும். ஆவேசப்பட வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று புது கூட்டணிகள் ஏற்படும். அந்த கூட்டணிகள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும் காலத்தின் கட்டாயத்துக்காக நீங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகம், தொலைதூரத்தில் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்களாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சித்திரை மாதத்துக்கு முன்பாக தீர்த்து கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். ஒரு பெட்ரூமில் இருந்தவர்கள் 2 பெட்ரூம் வீடு வாங்குவதும், 2 பெட்ரூமில் இருந்தவர்கள் 3 பெட்ரூம் வீடு வாங்குவது போன்ற வசதிகளை பெருக்கிக் கொள்வதும், தனிப்பட்ட வீடில் இருந்தவர்கள் இடித்து புதுப்பித்து கொள்ளக்கூடிய பிராப்தமெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது. நரம்பு, வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். குழப்பமான சூழ்நிலையால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மெடிடேஷனை கற்றுக்கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அரசு, தனிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டு 2024ஆம் ஆண்டு.